ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி சந்தைக்கு போயிட்டு வந்தாங்க. சந்தைக்கு போயிட்டு வந்த வீடியோ தான். இந்த வாரம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு எங்கள் ஊரில் காய்கறிலாம் என்ன வேணும்னு சொல்லி. அதனால் இந்த வாரம் என்னென்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் என்ன விலைன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். மாங்காய் சீசன் வந்துருச்சா? மாங்காய் சீசன் வந்துருச்சு. அதனால் மாங்காய் வந்து எப்போதுமே கொஞ்சம் வந்து இப்போ வந்து மாங்காய் வந்து புளிக்குது. மாங்காய் வந்து கொஞ்சம் இனிக்கிற மாதிரியே இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அதை பாருங்க, இந்த மூளை வந்து கொஞ்சம் சிவப்பாக இருக்கணும். இந்த மூளை கொஞ்சம் சிவப்பாக இருந்தால் மாங்காய் வந்து கொஞ்சம் இனிக்கும். அது இல்லாமல் மாங்காய் சீசன் இப்போ தான் வந்திருக்கு. நான் இது வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். மாங்காய் வாங்கினேன். மாங்காய் வந்து 30 ரூபாங்க, 1 கிலோ இருக்குது. கோஸு பாருங்கள், கோஸு 10 ரூபா தான். கோஸு இப்போ ரொம்ப சீப்பாக இருக்குது. அதனால் கோஸு 10 ரூபான்னு வாங்கினேன். பாருங்கள், பரங்கிக்காய். நீங்கள் இந்த பரங்கிக்காய் போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன். அதனால் பரங்கிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த பரங்கிக்காய் வந்து 10 ரூபா. கேரட்லாம் பாருங்கள், கேரட்டு 10 ரூபா. கேரட் வாங்கிட்டு வந்திருக்கேன். கத்திரிக்காய் பாருங்கள், நல்லா பிஞ்சு கத்திரிக்காய். கத்தி வந்து 10 ரூபா தான். 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இஞ்சி வந்து 10 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஏன்னா வீட்டில் கொஞ்சம் இஞ்சி இருக்குது. அதனால் இஞ்சி 10 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். அப்புறம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா 2 கிலோ 30 ரூபா. 4 கிலோ வாங்கினா 4 கிலோ 50 ரூபா. 2 கிலோ ஆமாம் 3 கிலோ 50 ரூபாயா, 4 கிலோ 50 ரூபாங்க. 2 கிலோ வாங்கினா 30 ரூபாயா, 25 ரூபா இல்லையா. 2 கிலோ வாங்கினா 30 ரூபாயா, 4 கிலோ வாங்கினா 50 ரூபாயா. அந்தமாரி விற்கிறாங்க. நான் வாங்கிட்டேன். அப்புறம் சின்ன வெங்காயம் வாங்கினேங்க. ஒரு 1/2 கிலோ தான் வாங்கினேன். கொஞ்சம் தான் இருக்கும். அது வந்து 2 கிலோ 30 ரூபா. அப்புறம் புதினா கொத்தமல்லி, புதினா கொத்தமல்லி அப்படியே கட்டு 10 ரூபா. பாருங்கள், வெங்காயம் வந்து பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் கலந்துருக்கு. எடுத்து வைக்க நேரம் இல்லை. நம்ம அறியும் போது பார்த்து எடுத்துக்கலாம் சொல்லிட்டு எல்லாமே அப்படியே ஒன்றாவே கொட்டி வச்சுருக்கிறேன். 2 கிலோ 30 ரூபாங்க பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து 1/2 கிலோ 20 ரூபா, 1 கிலோ 40 ரூபான்னாங்க. நான் 1/2 கிலோ மட்டும் வாங்கிட்டேன். வெண்டைக்காய் பாருங்கள், பிஞ்சி வெண்டைக்காய் 10 ரூபா. நல்லா பிஞ்சாக இருக்குது. 10 ரூபாய் வாங்கிட்டேன். உருளைக்கிழங்கு கிலோ 20 ரூபா தாங்க. உருளைக்கிழங்கு வாங்கிக்கிட்டேன். பச்சை மிளகா பாருங்கள், இவ்வளோ பச்சை மிளகாவும் 10 ரூபா தான். பச்சை மிளகா வாங்கிக்கிட்டேன். அப்புறம் கத்திரிக்காய் 1 கிலோ எடுத்து வச்சுட்டான் என் பையன். அதுக்காக பிஞ்சு கத்திரிக்காய் 10 ரூபா. 1/2 கிலோ 20 ரூபான்னாங்க. எனக்கு 1/2 கிலோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபாய்க்கு மட்டும் வாங்கிட்டு வந்தேன். இதுதாங்க இந்த வாரம் நம்ம சந்தையில் தக்காளி கறி 2 கிலோ 30 ரூபா. அவ்வளோதாங்க இந்த வாரம் சந்தை தான். அப்புறம் மாங்காய், பரங்கிக்காய் இதான் இந்த வாரம் சந்தையில் வாங்கிட்டு வந்தது. பாருங்க, இதாங்க. இது வந்து நான் 1 வாரத்துக்கு வச்சுக்கணும். 1 வாரத்துக்கு எனக்கு போடுறது திட்டமாக இருக்கும். ஒரு பக்குவமாக எடுத்து வச்சுட்டேன்னா கரெக்டாக அடுத்த சனிக்கிழமை நைட்டுக்கு தான் நான் போய் வாங்குவேன். 1 வாரத்துக்கு கண்டிப்பாக வந்துடும் எனக்கு. அவ்வளோதான். இதை எடுத்து வச்சுட்டு நம்ம போய் இட்லி சாம்பார் வைக்கணும். நைட்டு டிஃபன்லாம் செய்யணும். மணி ஆகிடுச்சு. நைட்டு டிஃபன் செஞ்சு சாப்பிட்டு படுத்துட்டு வேண்டியதான். சாப்பிட்டுட்டே இருக்கலாம். பசி எடுத்து சாப்பாடு என்ன சாப்பாடு? நம்ம வீட்டில் டிஃபன் என்ன சாம்பார்? இட்லி 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 சாம்பார்.
எப்படி சாம்பார் செஞ்ச? எப்பயும் போல தான் பரங்கிக்காய் போட்டு வச்சியா? என்ன போட்டு வச்ச? பரங்கிக்காய் போட்டு வச்சேன். ஒரு தோசை ஊற்றிட்டு வந்தேன். அப்புறம் மதியானம் வச்சு நெத்திலி கருவாட்டு குழம்பு இருக்குது. என்ன இட்லி எல்லாரும் சாப்பிட்டாங்க. கடைசியாக இப்போ நீங்களும் நானும் தான். இட்லி சாம்பார்னு சொன்னேன். உன் ஆசை நிறைவேறிச்சா? அம்மா இட்லிக்கும் இட்லி சாம்பார் தோசைக்கும் வச்சு ரொம்ப நாளாக ஆகுது நம்ம வீட்டில். அதனால இன்னைக்கு இட்லி சாம்பார் வச்சுட்டேன். நைட்டு காலைல வைப்போன்னு பார்த்தேன். காலைல நேரம் இருக்க மாட்டேது. அதனால நைட்டே வச்சுட்டேன். சாம்பார் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. இட்லி சாம்பார் சூப்பராக இருக்கா? சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் அடுத்தது என்ன வேலை? ஓகே. சாப்பிட்டு படுத்து தூங்க வேண்டிய வேலை தான். சந்தைக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால வந்து தான் சாம்பார் வச்சேன். சாம்பார் வச்சுட்டு சும்மாவா தட்டை காமிப்பாங்க. இல்லை சாம்பார் வச்சேன்னு சொன்னீங்க, அதனால காமிச்சேன். சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். சரி ஓகே. ஓகே எல்லாருக்கும் குட் நைட். சாப்பிட்டு நீங்களே நிம்மதியாக படுத்து தூங்குங்க. சரி ஓகே பாய்.